ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ வரப்போகுது. கண்டென்ட் கிடச்சிச்சு. ஆமாம், மேடம் தான் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க மேடம்? ஹனி கேக், எக்லெஸ் ஹனி கேக். எக்லெஸ் ஹனி கேக். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடுங்க. ஒரே ஒரு பட்டர். ஓகே. தயிர் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது நான் இந்த அளவுக்கு தான் பண்ண போகிறேன். அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். சரி, இது மெஷரிங் கப்ஸு. இது மெஷரிங் ஸ்பூன். இங்கே இருக்கிற மெஷரிங் கப்பு இங்கே இருக்குது. இது பவுலு. மைதாவா? மைதா தான் பண்ண போகிறீங்க. என்ன பிராண்ட் காமிக்க மாட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இது என்ன? பால் காய்ச்சிட்டு இருக்கு. பால் காய்ச்சிட்டு இருக்கு. எக்லெஸ் பண்ண போறீங்க. ஸோ பால் மிக்ஸ் பண்ண போறீங்களா? என்ன தேவை, அது என்ன வேணா எடுத்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணும்போது சொல்லுவோம். ஆமாம். இது பார்ச்மெண்ட் பேப்பர். இது எதுக்கு? இது பார்ச்மெண்ட் பேப்பரா? அப்புறமா சரி, ஓகே. அடுத்தது போர்டு, கேக் போர்டு. அது ஒரு கடையோடது, நாங்கள் காமிக்க வரல. எல்லாம் கடையோடதா? கடையில இருந்து தான் வாங்கியிருப்பீங்க. எப்படிங்க போர்டு நாங்களே நீங்கள் பண்ணி கொடுங்க. சரி, ஓகே, ரைட். இன்னைக்கு மூஞ்சி காட்டாத குக்கிங் சீரீஸ், பேக்கிங் சீரீஸ். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? அது தெரியுது. பால், ஓகே. பால் காய்ச்சிட்டிங்களா? பால் காய்ச்சி வச்சிருக்கீங்க. அது இப்போ கேக்கு செய்ய போகிறோம். ஹனி கேக். கொஞ்சம் சவுண்டு வரும், ஏன்னா அது ஃபேன் ஓடிட்டுருக்கு. அதனால ப்ளீஸ் இக்னோர். 6 பவர்ஃபுல் லெட்டர்ஸ். எஸ். என்னோட டைலாகே திருப்பி சொல்கிற. சிரிக்கிறா. ஓகே. அப்புறம் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் டைமாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வெறும் டப்பாவை மட்டும் காமிச்சிட்ருக்கோம். இனிமேல் தான் மேடம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ப்ராசஸை. என்னன்னு பார்ப்போமா? சொல்லுங்கள். இருங்க, யூடியூப் பண்ண இதை கூடவா அதை பார்த்து பண்ண போகிறீங்க? ஓகே ஓகே. ஆமாம், எனக்குமே தெரியாது. அதனால் யூடியூப் வந்து தான் பண்ணணும். எந்த சேனல் பார்த்து பண்ணுறீங்கன்னு சொல்லிவிடுங்க. ஹெர்பஸ் கிச்சன். ஏன்னா அந்த சேனல்லே நீங்கள் போய் பார்த்துருவீங்க. ஆனால் நம்ம சேனலில் இந்த வீடியோ வருது. தமிழ் சேனல்லையும் நீங்கள் பார்க்கணும். ஹெர்பஸ் கிச்சனில் சவுண்டே வராது. ஐயோ வேணாம், அது வேற சொன்னால் அவங்க காப்பி ரைட் ஏதாவது கொடுத்துட போகிறாங்க. இருக்காங்க அவங்க. ஆனால் அவ்வளோலாம் எடுக்க மாட்டேன். எவ்வளோங்க பண்ண போகிறீங்க? இவ்வளோ தான் பண்ண போகிறோம் நாங்கள். சரி, அதுக்கு மொத்தமாக இவ்வளோ தயிர் வேணும். எவ்வளோ தயிர் எடுத்துக்க போகிறீங்க? இந்த கப் மொத்தமாக. அது என்ன கப்பு சைஸ் சொல்லுங்கள். 1/4. ஓகே, 1/4 கப்பு தயிர். ஃபஸ்ட்டு 1/4 கப்பு தயிர் எடுத்துக்கிறீங்க. சரி, 1/4 கப். நாங்கள் வந்து அளவே இல்லாமல் தான் பண்ணுவோம். அது எந்த நிலைமைக்கு வருதுன்னு தெரியல. அது இவ்வளோ போட்டுக்கிறேன். இது குக் வித் கோமாளி மாதிரி ஆகிட போகுது. குக் வித் கோமாளி அப்படிங்களா? கோமாளி குக் பண்ணுது, குக்கு வீடியோ எடுக்குது. அப்படிதானே? சரி. கோமாளி லேட்டஸ்ட்டாக பண்ணாலும் லேட்டாக பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறமா சர்க்கரை. இதெல்லாம் சர்க்கரை போடணும். எவ்வளோங்க சர்க்கரை வந்து 1 கப் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கப். நான் கொஞ்சம் சுகர் அடிக்ட் நான் 1 கப் நான் கரெக்டாக போட்டுருவேன். 1 கப் அதிலே. இதிலெல்லாம் பாரபட்ச பார்க்கக்கூடாது. ஓகே, சீக்கிரம் போடுங்க. இதுவா 1 கப்பா? கடவுளே. இவ்வளோ சர்க்கரையா? அதில் 1/2 கப்பு. பரவாயில்ல, அது மொத்தமாக தான் போட்டேன்னா. சரி, ஏதோ ஒரு குத்து மதிப்பாக போடுறீங்க. அது நல்லா வரும். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி பண்ணி கொடுத்துருக்கேன் மக்களே. நல்லா இருந்தது. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன காலி ஆச்சு. ஒரு நிமிஷம் பண்ண போகிறீங்க இப்போ? இது என்ன கப்பு? 3/4 கப்பா? 1/3. 1/4 கப்பா? தெரியல. 1/3 கப்புங்க. சரி, ஓகேங்க. ஏதோ ஒன்றா அவங்க கணக்கெலாம் அவங்க போடுறாங்க. என்ன? சரி, போட்டுக்கிறோம். ஓகே ஓகே. கரெக்டாகவே வந்துச்சுன்னா கேட்காதுங்க. அப்புறம் ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓகே, இதில் வந்து மைதாவும் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடெலாம் சொல்ல மறந்துட்டேன். அதெல்லாம் இதில் வந்து சேவ் பண்ணி போடணும்.
ஏன் வேர்ல்டுலேயே அளவே இல்லாமல் ஒரு கேக் பண்ணுறோன்னா அது முதல் இந்த கேக்காக தான் இருக்கும். இப்போ என்ன மேடம் போட போகிறீங்க? பேக்கிங் சோடாவா? பவுடருங்க. பேக்கிங் பவுடர். சரி, பேக்கிங் பவுடர் எவ்வளோ போடணும்? 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூனா? அதில் இந்த அளவுக்குலாம் மைதா இல்லைங்க. நீங்கள் 1 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். 1/4 போடுறேன். சரி, ஏதோ ஒன்று நிறைய போடுங்க, அப்போ தான் பேக்கிங் நல்லா பேக் ஆகும். அடுத்த நாள் பிடிக்கிட்டு போனால் போட்டாச்சு. சரி, அப்புறம் பேக்கிங் சோடா? பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் போட சொன்னாங்க. அதுலையா? சரி, ஓகே. 1/2 டீஸ்பூன். ஏன்னா அதில் அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ் வரும்ன்றதுனால இதில் ஓகே. அந்த கணக்குக்கு ஒரு 1/4. ஆனால் இந்த கணக்குக்கு எவ்வளோ தெரியல. ஆனால் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க, பார்க்கலாம். ஒரு பிஞ்ச், அவ்வளோதானே? அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணதான் நான் பண்ணுறோம். இது ஃபன்னுக்காக பண்ணுற கேக்குங்க. என்னாச்சு? இங்கே போடுறது இங்கே போட்டேன். போடுங்க, பரவாயில்ல. மைதா மட்டும் ஸ்வீப் பண்ணிக்கலாம். ஸ்வீப் பண்ணிக்கலாம். எனக்கு கல் என்னமோ இருக்கும்னு வாங்க சொல்லுவாங்க, என்னன்னு தெரியும். அதெல்லாம் இல்லை, அதனால அழகா ஸ்வீப் பண்ணிக்கலாம். அளவு என்ன இதில் போடுறது பிரச்சனை இல்லை. புரியல. சரி, ஓகே. ஆக மொத்தம் இதெல்லாம் சரியாயிடுச்சு. தமிழில் சொன்னால் தான் புரியும்ல. சரி, போடுங்க. என்ன முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஒர்க்கு முடிச்சிடலாம். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். கையெல்லாம் வலிக்கும். காற்று மட்டும் தான் வருது. நல்லா போட்டாங்க. சரி, இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்சிங் பிஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா. இல்லை இதில் ஆயில் போட்டிங்கல்ல, ஆயிலும் போட்டாச்சு. எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வாட் எவர் இட் மேபி. சரி, அது அந்த இதிலே எடுத்துகிட்டு போட்டுருங்களேன். அந்த மூடியில். சரி, ஓகே, இதிலே போடுங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அது கீழே உழுத்துதுங்க பாருங்கள். அதிலே போயிடுச்சுங்க. போதுங்க, அதிலே போயிடுச்சுங்க. கையிலே கீழே விழுத்துதுங்க. அதுக்கு தான் இந்த மூடியில் போட சொன்னேன் நான். இந்த மூடி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, அவ்வளோதான், விட்டுருங்க. இதுக்கப்புறம் கசக்கும். ரொம்ப போட்டாதீங்க. எசன்ஸு கசந்து போயிடும். போடல மக்கள். சரி, பால் 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 ஊற்றிடலாம். பால் ஊற்றலாமே. பால் ஊற்ற போகிறாங்க இப்போது. இதில் எத்தனை கப்பு பாலுங்க? என்ன சுட்டுருச்சா? ஐயோ, சுட்டுருச்சுங்க. பார்த்துங்க, சுடாமல் வராது. நான் பண்ணுறேங்க. நான் தான் வீடியோ எடுக்கிறேனே, அப்புறம் எப்படி? எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இதெல்லாம் அளவு சொல்ல முடியாது. எல்லாம் கண் அளவுலே பண்ணுறா கேக்கு. எந்த நிலைமைக்கு வரப்போதோ தெரியல. அன்றைக்கி அன்னைக்கு நல்லா இருந்துச்சுங்க. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது கேக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா அந்த கேக். அதனால நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அதனால் இந்த டைம் வந்து மேடம் வந்து இன்றைக்கி கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. இது எந்த நிலமையில இருக்குது தெரியல. நல்லா வரும்னு நினைக்கிறோம். இங்கே கூட பால் ஊற்றணும். ஓகே, எல்லாம் கணக்கு தான். நல்லா அதை பீட் பண்ணணுமா? பார்த்து பார்த்து. இல்லைம்மா, கன்சிஸ்டன்சி. இது என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே பட்டர் தடவி. இது வந்து பேக்கிங் ட்ரே. பட்டர் தடவிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இதில் பார்ச்மெண்ட் லைனர் வச்சுக்கலாம். அப்படியே வச்சிடலாம். அப்படியே வச்சுருங்க, நல்லா தான் இருக்கும். இப்படியே உள்ள வச்சுக்கலாம். இப்படியே போகலாம், பரவாயில்ல. ஸோ அப்படியே உள்ளே வச்சுருவீங்களா? வச்சுட்டு இதுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணுவீங்களா? ஆமாம், அப்போ தான் இன்னும் நல்லா ஒட்டாமல் வரும்.
இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். சரி, ஓகே, ரைட். ஷேப்பு வரணுன்றதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு மேலே மறுபடியும் பட்டர்லாம் தேவையில்லை, பட் கொஞ்சம் போதும். லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அந்த பேட்டர் எடுத்து இதில் போடணுமா? வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செட்டிங்கில் வைக்க போகிறீங்க? சொல்லுங்கள். பஃப்லாம் பண்ணது இருக்குது. சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஆனில் இருக்குது. 180 டிகிரி வைக்க போகிறேன். 180 தான் இருக்குது. 180 கரெக்டாக வைக்கணும். வச்சு ஒரு நிமிஷம் மூடிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறீங்களா? 15 மினிட்ஸ் பண்ண போகிறோம். 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறீங்க. பண்ணிட்டா சரி, டிங் 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 சவுண்ட் வரும். ஓகே, நல்லா கலக்கியாச்சு. கலக்கியாச்சு கலக்கியாச்சு. பட்டர் பேப்பர் ட்ரேக்குள்ளே ஊற்றிடலாம். எதுக்கும் ஒரு வாட்டி லாஸ்ட்டில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா போட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் அவ்வளோ பெரிய செத்து இல்லை. சரி, இப்போ இதில் சீக்கிரம் போடுங்க. போட்டு நல்லா ஊற்றிட வேண்டியதான். நல்லா போரிங் கன்சிஸ்டன்ட்லேயே இருக்கணும். திக்காக போட்டுறாதீங்க, வெந்துருமா? ஜாஸ்தி ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்க? நல்லா அவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. 15 மினிட்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கு. ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இதை நல்லா 2 தடவை ட்ராப் பண்ணுமா? அதெல்லாம் வேண்டாமா? அதெல்லாம் ஒரு அடி. சரி, ஓகே. நல்லா உள்ள போகும். இதை அப்படியே என்ன பண்ணணும்? நல்லா டேப் பண்ணிட்டு பண்ணனால உங்களுக்கு அப்படி ஏர் பபிள்ஸ் போலனா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு ஏர் பபிள்ஸ் இருந்தால் மட்டும் இதில் அவ்வளோவா இல்லை. இப்படி 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 பண்ணி விட்டா போயிடும். ஓ, ஓகே. அவ்வளோவா இருக்காது. இதெல்லாம் வந்து பேக்கரி டிப்ஸு. போதுங்க. அது என்னங்க சிமெண்ட் கலவையா? நல்லா கான்கிரீட் மேசர் மாதிரி பண்ணுறீங்க. டேப் பண்ணிட்டீங்க. போதும். டேப் பண்ணியாச்சா? இது இப்போ அந்த ப்ரீ ஹீட் வைக்கணும். ஓகேவா? ப்ரீ ஹீட் ஆகல, இன்னும் ஆனோடனே வச்சிருக்கேன். சேனலில் வந்து அடிக்கடி இந்த மாதிரிலாம் காட்டுவாங்களோ, நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கிற செடியை காட்டுறோம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஓகே, கீழே மேட் இருக்கு, காமிக்கிறீங்க. ஆர்டிஃபிஷியல் தான் இது. போகிறோம் இல்லை உள்ள போட போகிறோம் கேக்கை. இந்த கேக்கை இப்போ பேக் பண்ண போகிறோம். சரி, பண்ணுங்க. நல்லா வாசனை வருதுல்ல? பத்துமா? பார்த்துங்க. ஐயோ, பத்தாது. ஐயோ, மை குட்னஸ். பார்த்தீங்களா? இதுதான் இப்போ பிரச்சனை. இது கூட பத்த மாட்டேங்குது. சரி, இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இருங்க என்ன ஏதாவது பாசிபிலிட்டிஸ்? இப்போ மறுபடியும் ப்ரீ ஹீட் பண்ணி இதை ஒரு வழியாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த ட்ரேலையாவது பத்துமான்னு தெரியல. பத்தும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் போட்டணுமா? பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு பேக் பண்ணணும்? 25 மினிட்ஸ். 20. இப்போ ஒரு நம்பர் வச்சுருக்கேன். இதுவும் குத்துமதிப்பாக வச்சுருக்காங்க. ஸோ பேக் ஆகும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஒரு வழியாக எங்கள் கேக் ரெடி பண்ணியாச்சு, ஆகிட்டுருக்கு. ஸோ ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லா. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்? சுகர் சிரப்.
சுகர் சிரப் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகர் சிரப் முடிச்சதுக்கப்புறமா ஜாமில் இதை ஆட் பண்ணணும். ஜாம் ஹனியில் ஆட் பண்ணணும். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறீங்க? ஜாமு டைல்யூட் பண்ண போகிறீங்க. ஜாம் அண்ட் ஹனி. ஓகே, ஜாம் கொஞ்சம் தாராளமாகவே போகும். ஸோ இது ஹனி கேக்குன்றதுனால ஜாம் போட்டுட்டு சரி முதல்ல அடுப்பு பற்ற வைங்க. ஹனி கொஞ்சம் எவ்வளோ ஹனி போட்டுக்கலாம். ஹனி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி வச்சு போடுங்க, அப்போ தாங்க தெரியுது. ஹனி போட்டாச்சு. ஹனியும் ஜாமும் இதில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஹனியை வந்து இது பண்ண போகிறீங்களா? பாயில் பண்ணுவீங்களா? ஆயில் ஆக்சுவலி ஹனியை வந்து இதே பண்ணக்கூடாது, குக்கே பண்ணக்கூடாது. ஆமாங்க, ஹனி கார்லிக் சிக்கனில் அப்படி அது லாஸ்ட்டாக போட்டுட்டு அந்த ஹீட்டில் போடணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹனியை பண்ணியிருக்கணும். ஆனால் ஓகே, நோ ப்ராப்ளம். பார்த்துக்குங்க. கூடாது ஓரளவு தண்ணியாக, அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்குது. வேணா இதோட நல்ல ரெசிபி ஹெர்பஸ் கிச்சன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறோம், பார்த்துக்கோங்க. ஆமாம், அது நீங்கள் பார்த்துங்க. If Herb's Kitchen is watching this, we are promoting your channel. Please give us some money. ஐயோடா, நீ காப்பி ரேட்டு கொடுக்காம இருந்தா சரி. அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான். கட்டியாகணும். போதும், கறிக்கிறோம். ஆமாம், ஓகே. அதாங்க ஜாம் வாசனையே வருது. இது அப்படியே நான் சும்மா இந்த பைப்பிங் பேக் இருக்கேன்னு சொல்லி போடுறேன். வேணும்னா போடுங்க. உருகிட போகுது பைப்பிங் பேக் சூட்டில். உருகிட போகுதுங்க. அதுவும் சைனாக்கார பைப்பிங் பேக்குங்க. இப்போ கேக் ஆயிடுச்சா பார்ப்போம். அவள்னா இன்னொரு 5 நிமிஷம் வைக்கணும். ஆயிடுச்சா பாருங்க. ஆயிடுச்சா பாருங்க. குச்சி வச்சு குத்தி பாருங்க. ஆவலைங்க கேக்கு. ஆவலை கேக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கூட வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். 5 இல்லை 10 மினிட்ஸ் வைங்க. வச்சுருக்கோம். ஆகட்டும். ஆகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கேக் வந்துடும். இது மாதிரி நான் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ கேக் எடுத்தாச்சு. கேக் இடத்துல கேக் ஆயிடுச்சு, நல்லாவே ஆயிடுச்சு. இது ஆறணுமா? ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் இல்லைங்களா? அப்படின்னா முதல்ல குத்தி வச்சுக்கணும், அப்போ தான் சுகர் சிரப் உள்ள இறங்கும்னு சொல்லுவாங்க. ஓ, நடுவில் நாங்கள் 2ஆக வெட்டுவோம். அது விஷயம் போதுங்க. எதுக்குங்க இப்படி குத்துறீங்க? சரி, அவ்வளோதானா? குத்துறீங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் அதை டிமோல்ட் பண்ணணும். கரெக்டாக? நான் அப்படியே டீல் பண்ணுறேன். அதுதான் ஒரு பேப்பர். சரி போதும். இதுக்கு மேலே எதுக்குங்க குத்துறீங்க? ஓட்டை ஆகிட போதுங்க கேக்கு. திருப்பியாச்சு. எடுத்துடலாம். இவ்வளோ சூடோடு எதுக்குங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க? ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் இல்லையா? கேக் பண்ண சொன்னால் ஆறுனா டீமோல்ட் பண்ணால் தானே வரப்போகுது. வாவ், ஓகே. இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துடணும். டீமோல்ட் பண்ணுறீங்களா? டீமோல்ட் பண்ணியாச்சு. வெரி குட். பேப்பர் அப்படியே வருது பாருங்கள். பரவாயில்லைங்க, நல்லாவே இருக்குது. வெரி நைஸ். எஸ், சூப்பர். நீ அடுத்துல அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கு.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதிலே வந்துடுங்க. வெயிட் பண்ணால் தண்ணி வரும். அவ்வளோதாங்க, மேலே முடிச்சிச்சு. சைடு எடுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ரொம்ப நேரம் அப்படியே இது பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கூல் பண்ணணும். டிசைன் வரும். மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது ஆச்சுன்னா அதை மட்டும் வேணால் எடுத்துக்கோங்க. இதில் அவ்வளோ ஹார்டாக வேணாம், நல்லா தாங்க அப்படியே இருக்குது. அது கேக்கே அவ்வளோ ஒன்று தாங்க இருக்குது. அப்புறம் மொத்தமாக கட் பண்ணிட்டா அவ்வளோ ஒன்றுமே இருக்காதுங்க. நீங்கள் அது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நைஃப் இருக்குன்னு சொல்லி கட் பண்ணாதீங்க. இல்லைங்க, நாங்கள் போன வாட்டி அப்படி தாங்க பண்ணேன். உங்களுக்கு தெரியாத மாதிரி பேசாதீங்க. இந்த டப்பா தான் நான் சொன்னேன். இது கேக் வாங்கினப்போ வாங்கின கேக்கு வாங்கின ஸ்டாண்டு. இது வந்து இது கூட இது மேலே சுகர் சிரப் போடணும். பரவாயில்ல, கேக் நல்லாவே வந்திருக்கு. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம். சரி, பாட்டில் இருந்தால் அதில் ஓட்டை போட்டு அப்படியே மேலே அப்படியே தெளிக்கலாம். அப்படி தான் பேக்கர்ஸ் பண்ணுவாங்க. நான் பண்ண மாட்டேன். ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே நான் இதில் போட்டு வச்சுருக்கேன், சும்மா இருக்குன்னு சொல்லி. அப்படி இருந்தால் நீங்கள் அப்படியே தெளிச்சுக்கலாம். ஜாம் அண்ட் ஹனி நான் காமிச்சோல்ல, அதுதான். இது வந்து லைட்டாக சிசரில் இப்படி பண்ணிக்கிங்க. வருதா? இப்போ என்ன டிசைன் வேணுமோ போட்டுக்கோங்க. கை தாங்க தெரியுது. டிசைன்லாம் இல்லை, இப்படி போட்டு எவ்வளோ டிசைன் போட்டாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கேட்கலாம், இது நீங்கள் நார்மலாகவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இது இருக்குன்னு எங்களுக்கு காமிக்கணும். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கத்தியால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே முடிச்சு. இதுதான் அவேட்டட் கேக். ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பண்ணிட்டோம். கோகோனட் கட் பண்ணிடலாம். பீஸ் சூப்பர், ஃபென்டாஸ்டிக். அழகாக கட் பண்ணுறீங்க.